सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ சங்கர விஜய மகரந்தம் 7வது ஆஸ்வாதம் 31வது ஸ்லோகம். இப்ப என்ன கட்டம் அப்படின்னு கேட்டா, சிவகுரு வெளியூர் போயிருக்கார். அவர் செய்யக்கூடிய அந்த அம்பாள் பூஜையை குழந்தை பண்றான். அதாவது சங்கரரே பண்ணும்படியா இருக்கு. அம்மா வேற ஆத்துல இல்லை. அதனால இவர் அதெல்லாம் எடுத்துட்டு போய் நைவேத்தியம் பண்ணும்போது அந்த சுவாமி சாப்பிடல. இவர் என்ன நினைச்சிட்டு இருந்தார் சங்கரர் அப்படின்னு கேட்டா, சுவாமி சாப்பிட்டு அப்புறம் பாக்கி உள்ள பிரசாதத்தை தான் எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தார். இன்னி தினத்துல அந்த நைவேத்தியம் பண்ணின வஸ்துவை சுவாமி சாப்பிடலையேன்னு சொல்லி கவலையா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அழுத உடனே அம்பாள் சாப்பிட்டுட்டா. ஆனா சாப்பிடும் போது மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டா, பாக்கி இல்லாம சாப்பிட்டுட்டா. அதனால பிரசாதம் பாக்கி இல்லை. மறுபடியும் அழுதுது. அப்ப மறுபடியும் அம்பாளே இந்த குழந்தைய மடியில வச்சுண்டு பால் போட்டினான்னு வருது. அப்போ அம்பாளுடைய பால் சாப்பிட்டதுனாலே இவர் பெரிய கவியாக ஆயிட்டார் அந்த சமயத்திலேயே. அப்போ அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றா. அந்த ஸ்தோத்திரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விரிஞ்சாதிபி பஞ்சபிர் லோகபாலை சமூடே மகானந்த பீഠே நிஷன்னம் தனுர்பாண பாஷாங்குஷ புரோதஹஸ்தம் மஹஸ்திரைபுரம் சங்கராத்வைதம் அவ்யாத். திரைபுரம் மகா. மகானா ஒரு தேஜஸ். அதுவும் எந்த தேஜஸ்னா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்றோமோனா, அந்த திரிபுர சுந்தரியுடைய அந்த தேஜஸானது, திரிபுர சுந்தரி ரூபத்துல இருக்கும் அந்த தேஜஸானது அவ்யாத். அவ்யாத்னு சொன்னா காப்பாற்றட்டும், ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. இந்த திரைபுரம் எங்க இருக்கா? திரைபுரம் தேஜஸ் எதுல உட்கார்ந்து இருக்குன்னா, ஒரு சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கு. மகானந்த பீഠே நிஷன்னம். ஒரு மகானந்த ஸ்வரூபமான ஒரு பீഠத்திலே உட்கார்ந்து இருக்கும் அந்த திரைபுரம் மகா திரிபுரா அம்பிகா அப்படிங்கிற அந்த தேஜஸானது எங்களை ரட்சிக்க வேண்டும். அந்த பீடம் எப்படி இருக்குன்னு சொன்னா, விரிஞ்சாதிபி பஞ்சபிர் லோகபாலை சமூடே மகானந்த பீடே. பிரம்மா முதலிய, விரிஞ்சினா பிரம்மா இந்திரன், இந்த மாதிரி பெரிய பெரிய தேவர்கள், லோகபாலர்களாக, லோகத்துக்கே பாலகர்களாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட தேவர்கள் அந்த பீடத்தை தாங்கி பிடிச்சு தூக்கிட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த பீடத்துல உட்கார்ந்து இருக்கிறது இந்த திரைபுரம் மகா பீடே நிஷன்னம். அந்த தேஜஸ், அந்த அம்பாளுடைய சொரூபத்தை வர்ணிக்கிறார். தனுர் பாண பாஷாங்குஷ புரோதஹஸ்தம் மகா. 4 கையில 4 ஆயுதங்கள் இருக்கு. தனுசு, வில்லு, அம்பு, பாஷம், அங்குஷம். ஒவ்வொரு கையில ஒவ்வொரு ஆயுதத்தை தாரணம் பண்ணிட்டு அந்த திரிபுராம்பிகா அப்படிங்கிற அந்த தேஜஸானது இருக்கே, அது சங்கராத்வைதம். சங்கராத்வைதம்னு சொன்னா சிவனோடு அபிண்ணமானது. சிவனை காட்டிலும் வேறானது வேற ஒண்ணுன்னு நினைச்சுக்கூடாது. சிவனோடு அபிண்ணமாக இருக்கும் அந்த திரிபுராம்பிகை என்று சொல்லப்படும் தேஜஸ் எங்களை ரட்சிக்கட்டும். யத் அன்னாதிபி பஞ்சபி கோஷஜாலை சிரः பக்ஷ புச்சாத்மகைः அந்தரந்தः நிகூடே மகாயோக பீடே நிஷன்னம் புராரே ரதாந்தः புரநௌமி நித்யம்.
இதே திரைப்புறம் மகான்னு சொன்ன அந்த அம்பாளுக்கு இன்னொரு விதமாக ஸ்தோத்திரம் பண்றார், இன்னொரு விதமா வர்ணிக்கிறார். எது அன்னாதிபி பஞ்சபி கோஷஜாலைஹி. இந்த தைத்திரிய உபனிஷத்திலே ஆத்மாவுக்கு ஒரு 5 கோஷங்கள் சொல்லப்படுறது. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஜயானமயம், ஆனந்தமயம். இதுதான் அன்னாதிபிகி பஞ்சபி கோஷஜாலைஹி. அன்னமயம் அப்படிங்கிறது ஸ்தூலமான இந்த சரீரம். இதுக்குள்ள பிராணமயம், மனோமயம், விஜயானமயம் அப்படின்னு ஒரு 4 சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. அதுக்கு மேல ஆனந்தமயம் காரண சரீரத்தை சேர்ந்தது. இந்த 5 கோஷத்தையும் விலக்கி பார்த்தா சுத்தமான சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கும். அது அம்பாளுடைய ஸ்வரூபமா. எது அன்னாதிபி பஞ்சபி கோஷஜாலைஹி. இந்த கோஷங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூபத்தை கொடுத்துருக்கு. ரூபத்தை கொடுத்து சிரப் பக்ஷ புச்சாத்மகைஹி. அதுக்கு ஒரு சிரசு, அது பக்ஷி ரூபமாக வர்ணிக்கிறது தைத்திரிய உபனிஷத்தானது. அப்போ ஒரு சிரசு கொடுக்கும். சிரசு உண்டு, 2 ரெக்கைகள் உண்டு, நடுபாகம் உண்டு, மத்திய பாகம், அப்புறம் ஒரு புச்சம். இந்த 5 அவயவங்களை ஒவ்வொரு கோஷத்துக்கும் அது கல்பனையா சொல்றது. எப்படின்னு கேட்டா, நம்ம ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறச்சே தஸ்யேதமேவ சிரஹா, அயம் தட்சிண பக்ஷா, அயம் உத்தர பக்ஷா, இதம் ஆத்மா, இதம் புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு தலை, 2 கால், மத்திய பாகம் 2 கை, மத்திய பாகம் கால் அப்படின்னு ஒரு 5 அவயவத்தை கல்பனை பண்ணி இது ஒரு பக்ஷி, இது ஸ்தூலம். இதே மாதிரி பிராணமயம், மனோமயம் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சொல்றதே இந்த கோஷங்களையும் எப்படி சொல்றதுன்னா, அந்தரந்தகா சிரப்பக்ஷ புச்சாத்மகைஹி. அந்தரந்தகா உள்ளுக்குள்ள இந்த ஸ்தூல சரீரத்துக்கு உள்ள சூக்ஷ்ம சரீரம், அன்னமயத்துக்கு உள்ளே பிராணமயம், அதுக்கும் உள்ளே ஆந்தரமாக சொல்லப்படுறது மனோமயம், அதுக்கும் உள்ளே விஞ்ஞானமயம், அதுக்கும் உள்ளே ஆனந்தமயம். இப்படியாக உள்ளுக்குள்ள போறது. அப்படி சொல்றதே நிகூடே மகாயோக பீഠே நிஷண்ணம். இப்படி உள்ளுக்குள்ள போனா அங்க என்ன இருக்கும்னா ஒரு பெரிய மகா யோக பீடம், அதுதான் பகவத் ஸ்வரூபம். அது ரொம்ப நிகூடம், கோஷஜாலைஹி நிகூடம். இந்த கோஷங்கள்னாலே மறைக்கப்பட்டிருக்கு. இங்க கோஷங்கிறதுக்கு கத்திக்கு உரையிறி சொல்றோமோ, உரைக்குள்ளதான கத்திய வச்சிருப்பா, வெளியில கத்தி தெரியாது, உரை மறைக்கும். அப்ப அந்த மாதிரி மறைக்கிறதுனாலே, ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிறதுனாலே இதெல்லாம் கோஷம்னு சொல்றது, தேகாதிகளே. அப்ப அந்த விதத்திலே 5 கோஷங்கள்னாலே மறைஞ்சு இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தான் மகாயோக பீഠே நிஷண்ணம். அது என்னது? புராரே ரதாந்த புரம் நௌமி நித்தியம். புராரி யாரு? சிவபகவான். அந்த சிவனுடைய அந்தப்புறம் அம்பாள் தானே. அப்ப அந்த அம்பாளுக்கு எப்போதும் நான் நமஸ்காரம் செய்கிறேன். வினோதாய சைதன்யமேகம் விபஜ்ய த்விதா தேவி ஜீவஹா சிவச்சேதி நாம்னா சிவஸ்யாபி ஜீவத்வம் ஆபாதயந்தி புனர்ஜீவமேனம் சிவம் வா கரோஷி. இந்த அம்பாளுடைய திருவிளையாள், அவள் விளையாடுறா. அவளுடைய லீலை என்ன லீலை? வினோதாய, ஒரு விளையாட்டுக்காக பண்றாளாம். என்ன பண்றாளாம்? சைத்தன்யம் ஏகம் விபஜ்ய, ஒன்னா இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை 2ஆக பிரிக்கிறாளாம். 2ஆ பிரிக்கிறாள். பிரிச்சு ஜீவஹா சிவஹா அப்படின்னு பேரை கொடுத்து பிரிச்சுடுறான். இந்த சைத்தன்யம் ஜீவ சைத்தன்யம், அது என்னது? அது சிவன் அப்படின்னு. இது ஆத்மா, அது பரமாத்மா அப்படின்னு பிரிச்சு விடுறான். பிரிச்சு சிவஸ்யாபி ஜீவத்வம் ஆபாதயந்தி, உண்மையில வெறும் சிவஸ்வரூபமாக இருந்தாலும் அதுக்கு இந்த அம்பாள் ஜீவ பாவத்தை கொடுக்கிறா. அதே மாதிரி ஜீவனாக ஆன பிறகு அந்த ஜீவனை மறுபடியும் சிவனாக்கிறா. சிவனை ஜீவனாக்கிறா, ஜீவனை சிவனாக்கக்கூடியவளாக இருக்காள். இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ள அந்த தேவிக்கு எப்போதும் நமஸ்காரம். லசத்தாரஹாராம் அதிஸ்வச்சேலாம் வஹந்தீம் கரே புஸ்தகம் சாக்ஷமாலாம்
சரச்சந்திர கோட்டி பிரபா பாசுரான் துவாம் சகிருத் பாவயன் பாரதி வல்லபஸ்யா. அம்பாளை எப்படி தியானம் பண்ணணும்? இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டான்னா ஒரு தடவை தியானம் பண்ணாலே அவன் பாரதி வல்லபனாக ஆயிடுவான். அப்படின்னா அவனிடத்திலே அந்த சரஸ்வதி தேவி வாக்தேவியானவள் விடுவான். இவன் அந்த வாக்தேவிக்கு அதிபதியாக ஆகிவிடுவான், பெரிய கவியாயிடுவான். எப்படி தியானம் பண்ணணுமா? லசத்தாரஹாராம். அம்பாளுடைய அந்த ஹாரம் இருக்கே, அது அசைஞ்சிட்டு இருக்கான் ஹாரம். அப்படியே அழகா பார்க்கறதுக்கு தெரியுது. லசத் தாரஹாராம். அந்த தாரஹாரங்கிறது அப்படியே சோபிக்கிறதா. அதே மாதிரி அதிஸ்வச்ச சேலாம், ஒரு அழுக்கு இல்லாம ஸ்வச்சமான வஸ்திரத்தை உடுத்தின்னு இருக்காளாம். வஹந்தீம் கரே புஸ்தகஞ்ச அக்ஷமாலாம். ஒரு கையில புஸ்தகத்தையும் இன்னொரு கையில அக்ஷமாலையும், ஜபம் பண்ணக்கூடிய அக்ஷமாலையும் தாரணம் பண்ணி கொண்டு இருக்காளாம். மேல பார்க்கறதுக்கு சரச்சந்திர கோட்டி பிரபா பாசுராம். சரத்காலத்துல சந்திரன் ரொம்ப பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கும், விளையர்னு பளிச்சுன்னு இருக்குமா, அதிகமான பிரகாசம் சொல்லுவா. ஏன்னா மழை விட்டு வருதோ இல்லையோ, வருஷாகாலம் முடிஞ்சு அப்புறம் சரத்காலம் வருது. அப்ப சந்திரனுடைய பிரகாசம் அதிகப்படியா இருக்கும். ஆனா அந்த சந்திர கோட்டிக்கு சமானமான பிரகாசம் உள்ளவளாக இந்த அம்பாள் இருக்க. சரச்சந்திர கோட்டி பிரபா பாசுராம் துவாம் சகிருத் பாவயன். இப்படியாக அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை ஒரே ஒரு தடவை தியானிப்பவன் கூட பாரதி வல்லபஹாஸ்யா, வாக்தேவிக்கு அதிபதியாக ஆகிவிடுவான். சமுத்யத் சஹசிரார்க்க பிம்பாப வக்திராம் ஸ்வபாசைவ சிந்தூரி தாஜாண்ட கோட்டிம் தனுர்பாண பாஷாங்குஷான் தாரயந்தி ஸ்மரந்தஹ ஸ்மரம் வாபி சம்மோக ஏயுஹு. இந்த அம்பாளை யாரு ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கு இதனால வரக்கூடிய அந்த சோபை அழகானது எப்படி வரும்னு சொன்னா, இவாளை பார்த்து அந்த சௌந்தரியத்துக்கு பேரு போனா ஸ்மரஹா, மன்மதன் மயங்கிடுவான். அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு இவாளுக்கு ஒரு அழகு வருமா. எப்படி ஸ்மரிக்கணும்? சமுத்யத் சஹசிரார்க்க பிம்பாப வக்திராம். அம்பாளுடைய முகத்துக்கு ஒரு விசேஷம் கொடுக்குறார். அந்த முகம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரே சமயத்துல ஒரு 1000 சூரியன் உதித்தால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அவ்வளவு பிரகாசம் கொண்டதாக, அதுக்கு குறையாத பிரகாசம் கொண்டதாக இருக்க அம்பாளுடைய வக்திரம், அதாவது முகம். அதே மாதிரி அப்பேற்பட்ட வக்திரத்தை உடையவள் ஸ்வபாசைவ சிந்தூரித அஜாண்ட கோட்டிம். சிந்தூரிதாஜாண்ட கோட்டிம். அம்பாளுக்கு தான் இதுவும் விசேஷம். இந்த அம்பாளுடைய அந்த சிவப்பு நிறம் கொண்ட பிரகாசமானது பரவர்த்தனாலே அண்ட கோட்டிகள், பிரம்மாண்டம்னு சொல்றோம் இல்லையா, அதான் அஜாண்டம். பிரம்மாண்டமே எத்தனைன்னா கோடிக்கணக்கான பிரம்மாண்டம் இருக்கு. அந்த அத்தனை பிரம்மாண்டங்களையும் ஸ்வபாசா, தன்னுடைய அந்த பிரகாசத்தினாலே சிந்தூரயத்தி, அதாவது சிகப்பு நிறம் கொண்டதாக மாத்துறாங்க. அதாவது கலர் லைட் பட்டுதுன்னா அந்த வஸ்துவும் பளிச்சுன்னு, அதே கலர்ல தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அம்பாளுடைய இந்த பிரகாசம் பட்டதுனால இளஞ்சிவப்பாக தெரியறதா அத்தனை பிரம்மாண்ட கோட்டிகளும். அஜாண்ட கோட்டி. தனுர் பாண பாஷ அங்குஷாந்தாரயந்தி. அதே சமயத்துல வில்லு, பாணம், பாஷம், அங்குஷம் அப்படிங்கிற இந்த ஆயுதங்களை தாரணம் பண்ணிட்டு இருக்கும் அந்த தேவியை ஸ்மரந்தஹா, யாரு ஸ்மரிக்கிறார்களோ அந்த தேவியை தியானம் பண்றவர்கள் ஸ்மரம் வாபி சம்மோகையோ, இந்த தியானத்தினுடைய பிரபாவத்தினாலே அவளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சௌந்தரியமானது அந்த மன்மதனையே மோகிக்க வைக்கும். அவன் இவரை பார்த்து ரொம்ப மோகிச்சு விடுவான், இந்த மாதிரி ஒரு அழகு நமக்கு கிடைக்கலையே.
மணிஸ்யூத தாட்டங்க சோணாஸ்ய பிம்பாம் ஹரித் பட்டவஸ்திராம் துவகுல்லாசி பூஷாம் ஹிருதா பாவயன் தப்த ஹேம பிரபாம் துவாம் ஸ்ரீயோ நாசயத்யம்ப சாஞ்சல்ய பாவம். பேஷ், இது ஒரு பெரிய கல்பனையா இருக்கு. மணிஸ்யூத தாட்டங்க சோணாஸ்ய பிம்பாம். அம்பாளுடைய அந்த தாட்டங்கம் இருக்கோ இல்லையோ, தாட்டங்கிறது கர்ணாபரணம். அந்த கர்ணாபரணத்துல ரத்னம் பதிச்ச தாட்டங்கங்கள், அந்த தாட்டங்கள் தாரணம் பண்ணிட்டு இருக்கா. அதுல அம்பாளுடைய அந்த முகமானது அப்படியே பிரதிபலிக்கிறதா, கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி அந்த அம்பாளுடைய அந்த தாட்டங்கத்திலே அவளுடைய முகம், தாட்டங்கத்துல பதித்திருக்கும் ரத்னங்கள்ல அம்பாளுடைய முகம் பிரதிபலிக்கிறது. அதனாலே அதுல பிரதிபிம்பிச்ச பல அம்பாள் முக போல தோன்றது. அப்பேற்பட்டவள் இந்த அம்பாள். ஹரித் பட்ட வஸ்திரம், அதாவது ஒரு ஹரித் சப்தத்துக்கு பச்சை கலர் சொல்லலாம். பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டு வஸ்திரத்தை தாரணம் பண்ணி கொண்டு இருக்காள் அம்பாள். துவகுல்லாசி பூஷாம், உடம்புல எல்லா இடத்திலையும் உயர்ந்த ஆபரணங்கள், ஆபூஷணங்களை அணிஞ்சிட்டு இருக்கா. இப்பேற்பட்ட அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை ஹிருதா பாவயன், ஹிருதயத்துல தியானம் பண்றவன். தப்தஹேப பிரபான் துவாம், இப்படி உள்ள தப்தஹேப பிரபா, தங்கத்தை நெருப்புல போட்டு எடுத்தா பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட தப்தஹேமம், அந்த ஸ்வர்ணத்தை போல காய்ச்சின அந்த ஸ்வர்ணத்தை போல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய உன்னை எவன் பாவனம் செய்கிறானோ, தியானம் செய்கிறானோ, அவன் ஸ்ரீயோ நாசயத்யம்ப சாஞ்சல்ய பாவம். இந்த லக்ஷ்மி எப்பவும் சஞ்சலான ஒரு பிரசித்தி, எங்கேயுமே ஸ்திரமா இருக்க மாட்டா, இருந்துட்டு ஓடி போயிடுவா. அப்ப அந்த மாதிரி சாஞ்சல்யம் அவளுடைய சுவாவம். ஸ்ரீயா சாஞ்சல்யம் சுவாவா. ஆனா இந்த ரூபத்துல உன்னை தியானம் பண்ணினானேன்னு சொன்னால் அப்ப அவனிடத்துல லக்ஷ்மி ஸ்திரமாக வாசம் செய்வாளாம். அவளுடைய சாஞ்சல்யங்கிற அந்த சுவாவத்தை போக்கக்கூடியவனாக அவன் அமைவான். அதாவது உன்னுடைய தியானம், இப்பேற்பட்ட தியானத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவனிடத்திலேருந்து லக்ஷ்மி விலகவே மாட்டா, ஸ்திரமா தங்கிடுவா அங்கேயே. கதாவா பவத்பாத போதேன பூர்ணம் பவாம்போதி முத்தீர்ய பூர்ணாந்த ரங்கா நிமஜ்ஜந்தமேனம் துராஷா விஷாப்தௌ சமாலோக்கிய லோகம் கதம் பரியுதாஸ்ஸே. 2 வரி இருக்கு, ரெண்டும் தனித்தனி வாக்கியம். பவத்பாத போத்தேனா, உன்னுடைய பாதம் இருக்கே அதுவே எனக்கு ஒரு கப்பல், ஓடம் கப்பல்னு சொல்லலாம். போத்தன்னா பெரிய பெரிய கப்பல். இந்த கப்பலை வச்சு நான் என்ன பண்ணணும்? பவாம்போதி, அப்படி பவாம்போதினா பவசாகரம், இந்த சம்சார சாகரம் இருக்கே, இந்த சாகரத்தை தாண்டி போகணும். தூர்ணம், சீக்கிரமா போகணும். இந்த கப்பல் வேகமா போகக்கூடியது. உன்னுடைய பாதகமலங்கிற கப்பல் கிடைச்சாச்சுன்னா இதை பிடிச்சிட்டு நான் கிடுகிடுன்னு சம்சார சாகரத்தை தாண்டி மேல வரணும். நான் எப்போ வருவேன்னு தெரியலையே. கதாவா பவத்பாத போத்தேன தூர்ணம் பவாம்போதி முத்தீரிய பூர்ண அந்தரங்கா, உன்னுடைய பாதத்தை ஒரு கப்பலாக உபயோகப்படுத்திட்டு இந்த சம்சார சாகரத்திலிருந்து நான் எப்போது வெளியில வருவேன் தெரியலையே. நான் பூர்ண அந்தரங்கா, ஒரு பூர்ணமானவனாக ஆவேன். அது எப்போ ஆவேன்? நீதான் அனுகிரகம் பண்ணணும். நிமஜ்ஜந்தமேனம் துராஷா விஷாப்து, இப்படி ஆகிறதுக்கு பதில் நான் விபரீதமா போயிட்டு இருக்கேன். இங்க போயிட்டு இருக்கேன்னா துராஷை அப்படிங்கிற ஒரு விஷாப்தி. அப்தீனா சமுத்திரம், விஷசாமு சமுத்திரம். இது க்ஷீரசாகரம் மாதிரி விஷசாகரம். இது
இந்த துராசைங்கிற விஷம் நிறைந்து இருக்கும் இந்த சம்சார சாகரத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கிறேனே, நிமஜ்ஜந்த மீனம், என்னை கொஞ்சம் காப்பாற்ற மாட்டேங்கிறார். இந்த விஷசாகரத்துல போய் மூழ்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பாரு. சமாலோக்கிய லோகம் கதம் பரியுதாசே. நான் மாத்திரம் இல்லை, இந்த லோகமே அந்த விஷசாகரத்துல முங்கி போயிட்டு இருக்கு. அதை பார்த்து நீ அவளை காப்பாத்தாம விடலாமா? உதாசீனமா இப்படி இருந்து விடலாமா? இருக்கக்கூடாதே. கதம் பரியுதாசே, நீ அம்மா இல்லையா? காப்பாற்ற வேண்டாமா? குழந்தைகள்லாம் நீர்ல தண்ணியில மூழ்கிறதுன்னு சொன்னா பார்த்துட்டு இருக்குவாளா? இல்லையா? அதனால சொல்ற, கதம் பரியுதாசே, எப்படி நீ உபேட்சிச்சிருக்க? கதாவா ஹிருஷீகாணி சாமியம் பஜேயு, கதாவா நசத்ருர் நமித்ரம் பவானி, கதாவா துராஷா விஷூச்சி விலோபஹா, கதாவா மனோமே சமூலம் வினஷ்யே. என்னுடைய ஹிருஷீகாணினா இந்திரியங்கள், மனசையும் சேர்த்து என்னுடைய இந்திரியங்கள்லாம் எப்போ சாமியத்தை அடையும்? நீ அதுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா? உன்னுடைய அனுகிரகத்தினால தானே என்னுடைய மனசு கட்டுப்படும். அதனால என்னுடைய இந்திரியங்கள்லாம் ஒரு சாமிய பாவத்தை அடையறதுக்கு நீ எப்போ அனுகிரகம் பண்ண போற? கதாவா நசத்ருர் நமித்ரம் பவானி, நீ அனுகிரகம் பண்ணி எனக்கு மனசு ஸ்திரமாயிடுத்துன்னு சொன்னால் அப்ப எனக்கு ஆத்ம ஜானம் பிறக்கும். இப்ப ஆத்ம ஜானம் வந்தாச்சுன்னா சத்ரு வேற மித்ரன் வேறங்கிறது இல்லை. சமசத்ரவுச்ச மித்ரேச்ச சமஹா மானாப மானயோகோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு. இவனுக்கு எல்லாம் சமமா போடுவான். ஞானம் வரத்துக்கு முன்னாடி இவன் யாரு? இவன் சத்ரு, நம்ம சத்ரு. இது யாரு? நம்ம மித்திரன் அப்படின்னு இருந்ததோ இல்லையா? இப்ப அந்த சத்ருபாவம் மித்திரபாவம் ரெண்டும் இல்லை. சமசத்ரவுச்ச மித்ரேச்ச. ஞானம் வந்தாச்சுன்னா அப்படி ஆயிடும். ஒருத்தன் மானம், இவனுக்கு சம்மானம் பண்ணானா சந்தோஷமா இருக்கும், அவமானப்படுத்தினா இப்படி இருக்கும் நமக்கே தெரியும். அதனால இந்த சமம் பாவம் நமக்கு இல்லை. ஆனா ஞானம் வந்தால் சமபாவம் இருக்கும். மானாபமான யோகம். இந்த ஞானம் எப்போ எனக்கு வரும்னு கேட்கிறாரு. கதாவா நசத்ருர் நமித்ரம் பவானி, எனக்கு சத்ருவும் இல்லை மித்திரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை எப்போது எனக்கு கிடைக்கும்? ஹே பவானி. கதாவா துராஷா விஷூச்சி விலோபஹா, இங்க துராசை, அது வேணும் இது வேணும் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு ஏகப்பட்ட துஷ்டமான ஆசைகள்லாம் இருக்கே. இந்த விஷூச்சி ரோகம் எப்போ இது குணமாகும்? கதாவா மனோமே சமூலம் வினஷ்யே. ஆத்மஜானம் நல்ல திருடமாயிடுச்சுன்னா அஜானத்தோடு சேர்ந்து அந்த மனோநாசம்னு சொல்லுவாங்க. மனசே விநாசத்தை அடைஞ்சிரும். அந்த நிலை எனக்கு எப்போ கிடைக்கும்? சமூலம் மனஹா கதா வினஷ்யே, எப்போ அது விநாசத்தை அடையும்? மனோநாசம்ங்கிற ஞானம் மனோநாசம்னு சொல்லக்கூடிய அந்த உத்தமமான நிலையை நான் எப்போது அடைவேன்? ஷரேஷ்வேவ நாசா தனுஷ்வேவ ஜிஹ்வா, ஜபா பாட்டலே லோச்சனே தே ஸ்வரூபே, त्वगेशा भवच्चन्द्रखण्डे, श्रवो मे गुणे ते मनोवृत्तिः अम्ब त्वयि स्यात्। शरेष्वेव नासा धनुष्वेव जिह्वा, जपापाटले लोचने ते स्वरूपे. ஒன்னிடத்துல ஆயுதங்கள்லாம் இருக்கு. அதாவது சரம்னா பானங்கள் இருக்கு, தனுஷ் வில்லு இருக்கு. உன்னுடைய கண்கள் ரெண்டும் ஜபா பாட்டலே சிவந்த கண்களாக இருக்கு. நாசா ஜிஹ்வா லோச்சனம் இதெல்லாம் உன்னுடைய ஸ்வரூபத்துல இருக்க வேண்டும். நாசா ஷரேஷுங்கிறதுல ஏதோ ஒரு தாற்பயம் இருக்குன்னு தெரியுது. ஆனா எந்த அர்த்தத்தை போட்டிருக்காருங்கிறத இதை இன்னும் கொஞ்சம் நன்னா யோசிச்சு சொல்லணும். சரேஷ்வேவ நாசா தனுஷ்வேவ ஜிஹ்வான்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஏதோ ஒரு தாற்பயம் இருக்கணும் இந்த விசேஷணத்துக்கு. நான் இதை யோசிச்சு அடுத்த தடவை சொல்றேன். அடுத்த வரியில உள்ளதை நான் சுலபமா சொல்ல முடியும். ஸ்ரவோமே குணே தே, ஸ்ரவகான காது, என்னுடைய காதுகள் உன்னுடைய குணங்களை கேட்கக்கூடியதாக இருக்கணும். உன் குணத்தை விட்டு வேற எங்கேயும் எதுவும் வேண்டாம், இதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய காதானது ஸ்ரோத்ரேந்திரியமானது
உன்னுடைய குணசிரவணத்திலேயே ஈடுபட்டு இருக்கணும். அப்புறம் மனோவிருத்தி அம்பத்வை சியாத், என்னுடைய மனசானது எப்போதும் உன்னையே நினைச்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். இது எத்தனாவது ஸ்லோகம்? சரி, இந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை பார்த்து சொல்றேன். ஜகஜ்ஜாலமேதத் த்வயைவாம்ப சிருஷ்டம் த்வமேவாத்ய யாசி இந்திரியைரர்த்த ஜாலம் த்வமேகைவ கர்த்ரி த்வமேகைவ போக்த்ரி நமே புண்ணிய பாபே நமே பந்த மோக்ஷு. நாம் பார்க்கக்கூடிய இந்த ஜெகஜ்ஜாலம் இருக்கே, இந்த ஜெகஜ்ஜாலம் நீதானே சிருஷ்டி பண்ணியிருக்கே. ஜெகஜ்ஜாலமேத துவஜைவ அம்ப சிருஷ்டம், அம்மா நீதானே இந்த ஜெகஜ்ஜாலத்தை சிருஷ்டி பண்ணி வச்சு என்ன போட்டிருக்கே அதுக்குள்ள. துவமேவ அத்ய யாசி இந்திரியைர் அர்த்தஜாலம், என்னுடைய இந்திரியங்கள்லாம் அந்தந்த அர்த்தத்துக்கு போறது, விஷயத்துக்கு போறதுன்னு சொன்னா அது நீதான் பண்ற, நீதான் அந்த ரூபத்துல இருந்துட்டு பண்ற. துவமேகைவ கர்த்ரி, நீதான் கர்த்தா. துவமேகைவ போக்திரி, நீ போக்தாவும் நீதான், கர்த்தாவும் நீதான். செய்யறதும் நீ, அது பலத்தை அனுபவிக்கிறதும் நீ, எல்லாத்தையும் நீட்ட. அதனால நீதான் எல்லாம் பண்றேன்னா எனக்கு ஒண்ணும் இல்லை. நமே புண்ணிய பாப்பே நமே பந்த மோக்ஷு, நீ தானே பண்ற, நீ பார்த்துக்கோ. எனக்கு பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, பாப்பமும் கிடையாது, ஏன்னா நான் ஒன்றும் பண்ணலை. இதி பிரேம பாரேண கிஞ்சின் மயோக்தம், கடைசியில ஒரு மன்னிப்பு கட்டி போடுறார். இதி பிரேம பாரேண கிஞ்சித் மயோக்தம் ந புத்வைவ தத்துவம் மதியம் த்வதீயம் வினோதாய பாலஸ்ய மௌர்க்கியம் ஹி மாதः ததேதத் பிரலாபஸ்துதிம் மே கிருஹாண. நான் இப்போ ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேனே, இது ஒரு பிரலாபம், உளறல்னு சொல்லுவாளோ இல்லையா, இந்த உளறலான ஸ்துதி இது. நீ இதை தயவு பண்ணி ஏத்துக்கணும். பிரலாப ஸ்துதியை நீ கிரகிக்கணும். ஏன்னு கேட்டா, நான் எப்படி இந்த ஸ்துதியை பண்ணிருக்கேன்னா, பிரேம பாரேண கிஞ்சின் மயோக்தம், உன் விஷயத்துல அவ்வளவு பிரீத்தி. ஆஹா, அந்த பிரீத்தியால நான் ஏதோ 4 வார்த்தை உளறிருக்கேன். அதனால கிஞ்சித், நான் சொன்ன என்னால சொல்லப்பட்ட இதை நீ ஏத்துக்கணும். ந புத்வைவ தத்துவம், உன்னுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த ஸ்தோத்திரம் எழுதுனேங்கிறது இல்லை. துவதீயம் மதியம், உன் தத்துவத்தையும் நான் புரிஞ்சுக்கல, என் தத்துவத்தையும் புரிஞ்சுக்கல, தெரிஞ்சு சொல்றேன்னு நினைக்காத. ஏதோ ரொம்ப பிரீத்தி அதிசயத்துல வாயிலேந்து வருது. அதனால நீ இதை எடுத்துக்கணும். நான் சொன்ன இந்த ஸ்தோத்திரத்தை நீ ஏத்துக்கணுங்கிற. எதுக்காக ஏத்துக்கணும்? நீ ஏதோ முட்டாள்தனமா ஸ்தோத்திரம் பண்ணா அதெல்லாம் நான் ஏத்துக்கணுமா அப்படின்னு அம்பாள் கேட்க மாட்டாளாம். வினோதாய பாலஸ்ய மௌர்க்கியம் ஹி மாதः, அம்மாவுக்கு அந்த சின்ன குழந்தைகள் அது ஏதாவது முட்டாள்தனமா பண்ணும், வேலை பண்ணும், அதான் அது சந்தோஷமா இருக்குமா. அது கையை கால ஆட்டுறது, தன்னுடைய தலையை பிடிச்சி இழுக்குகிறது எல்லாம் பண்ணும். பார்த்தா இது அச்சட்டுத்தனம் தானே, பால்யம். ஆனா அது அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நான் இந்த மாதிரி அச்சட்டுத்தனமா ஏதோ பேசியிருக்கேன், ஆனா அம்மாவான நீ அதை சந்தோஷமா ஏத்துக்கோ. வினோதாய பாலஸ்ய மௌர்க்கியம், இந்த பாலகன் மூர்க்கத்தனமா ஏதாவது பண்ணினான்னு சொன்னாலும் சிசுவா இருந்துட்டு பண்ணக்கூடிய அந்த மௌர்க்கியமானது அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர கோபத்தை கொடுக்காது. அதனால ததேதத் பிரலாபஸ்துதி மே கிரஹாண, நான் உளறின இந்த ஸ்துதியை நீ வாங்கிக்கோ, நீ கிரகிச்சுக்கோ, ஏத்துக்கோ. ஏவம் ஸ்துவன் நமன் பக்தியா பூஜாம் பரிசமாப்பியச்ச தயாவதி தத்த துக்தபான லப்தாத்ம தரிசன. இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி பக்தியோடு பூஜையை முடித்து தயையோடு அம்பாள் கொடுத்த அந்த பால் பானம் பண்ணினத்தினாலே லப்த ஆத்ம தரிசனஹா, ஆத்ம ஜானம் ஆத்ம தரிசனம், ஆத்ம சாட்சா்காரம் வந்தவர் ஆயிட்டார் சங்கரர். தேவ்யகாராத் வினிஷ்கிராந்தா, அந்த கோவிலேருந்து வெளியில வந்தாராம். மார்க்கே பித்ராச்ச சங்கதா, வெளியில வரும்போது வழியில அவ அப்பா வந்துட்டார், ஊருக்கு போனவர் திரும்பி வந்துட்டார். அவரை பார்த்தாராம்.
பிதரவு விதிதார்த்தௌ தௌ அகரோத் விஸ்மிதாந்தரவு. அங்க நடந்த விஷயத்தெல்லாம் அப்பா அம்மாட்ட சொல்லி அவளை ஆச்சரியப்படுத்தினார். இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஆச்சரியம் தாங்களே. விஸ்மிதாந்தர். ஆசன்ன பஞ்சவர்ஷோயம் பாலகः நது பாலிஷः கிஷோராகார சஞ்சன்னஹா கார்த்திகேயோ ந சம்சயஹா. அவ யோஜனாலாம் ஒரு சமயம் இப்படி இருக்குமோ, இன்னும் 5 வயசு முடியலையே, ஆசன்ன பஞ்சவர்ஷாயம், 5 வயசு நிறையிலேயே கொஞ்சம் பக்கத்துல இருக்கான், இவன் பாலகன் இல்லை. பாலகன் தான், ஆனா பாலிஷன் இல்லை. பாலிஷன்னா அஷடு, பாலகன்னா குழந்தை. இந்த குழந்தை ஆனா அஷடு இல்லையே. அப்ப யாரு இந்த பாலக வேஷத்துல இருக்கிறது? யாரு? கிஷோராகார சஞ்சன்னஹா கார்த்திகேயா. நிச்சயமா சுப்பிரமணிய சுவாமியா இருக்கும். அவர் தான் இவ்வளவு கெட்டிக்காரரா இருக்க முடியும். இந்த மாதிரிலாம் அவருக்கு தான் நடக்கும். ஆகையால இந்த பாலக வேஷத்துல சுப்பிரமணிய சுவாமி தான் இருக்காரோ, சந்தேகமே இல்லை, அவர் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தடவை தோன்றதான் ந சம்சயா. அப்புறம் தோன்றது அவதீர்ணோ தவா விஷ்ணு புனர் பாலத்வம் ஆசிரிதா ஆதத்த ரூபம் அபரம் நூனம் சத்தியவதி சுதா அவதீர்ணா. அது முதல் வித. விஷ்ணு மறுபடியும் அந்த கிருஷ்ணர் ரூபத்துல குழந்தை ஒரு தடவை பிறந்தது போறலன்னு சொல்லி இன்னொரு தடவை பிறந்துட்டு வந்துட்டாரோ, சங்கர ரூபத்துல குழந்தையா வந்துட்டாரோ. அவதீர்ணோ தவா விஷ்ணு புனர் பாலத்வம் ஆசிரிதா. அப்படி இருக்கலாமோ? ஏன்னா இந்த லீலைய இந்த பேர்பட்ட ஒரு இதை கேட்டு அவளுக்கு அப்படி தோன்றது. அல்லது அந்த வியாசர் சத்தியவதி சுதா அவர் தான் இன்னொரு ரூபத்துல இப்படி இருக்கலாம்னு வந்துட்டாரோ சங்கர ரூபத்துல அப்படின்னு பலவிதமாக அவெல்லாம் யோசித்து இத்தேவம் துஷ்டுபுகு ஹிருஷ்டாக திருஷ்டமேவ தமர்பகம். அந்த குழந்தைய பார்த்த மாத்திரத்திலேயே இங்கெல்லாம் பார்க்கறாலும் அங்கெல்லாம் அந்த குழந்தைய பத்தி ரொம்ப பிரசம்சப்படுறா, ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஜீவ பரபேத பரவாத பரதந்திரோத்வேலம். ஓஹோ, வந்துட்டேன். இப்படி இல்ல. ஜீவ பரபேத பரவாத பரதந்திரோத்வேல மத தால தரு ஜால கரவாலாஹ கிங்கர ஹிருதங்குரித பங்கஹரணா நிஷங்க மகலங்க குருசங்கர சுச்சரியாக. வேற எதுல இருந்தோ வேற விருத்தத்துல ஒரு ஸ்லோகத்தை பிடிச்சு போட்டிருக்காரு. ஜீவன் வேறு, பரமாத்மா வேறு. இதான் ஜீவ பரபேதம். இந்த பேதத்துல தாத்பரியமுள்ள வாதங்கள், இந்த வாதத்தை கொண்டது பரதந்திரம், மற்றவர்களுடைய சாஸ்திரம். அத்வைத்தம் இல்லை, துவைத சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரங்கள்ல படிச்சவாளுக்கு ஒரு மதம் இருக்குமா, தான் பெரிய கெட்டிக்காரன், பெரிய புத்திசாலி அப்படின்னு. உத்வேல மத தால தரு, அந்த மதம் எவ்வளவு வளர்ந்துருக்கான், பனமரம் மாதிரி அவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கான், அவ்வளவு பெரிய, அவ்வளவு அவளுடைய கர்வம் ஏறி இருக்கு. தால தரு ஜால, அந்த மாதிரி 1 2 இல்ல, கூட்டம், ஏகப்பட்ட மதம் இருக்கு. அத்தனை பேருக்கும் அவா ஒரு துவைத சாஸ்திரத்தை வச்சுட்டு கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கா. அந்த தருக்களுக்கு, தாள விரக்ஷங்களுக்கு கரவாலாக, கரவாளன்னா அருவாள், அதை வெட்டக்கூடிய வாளாக வந்திருக்கு. எது? கிங்கர ஹிருத் அங்குரித பங்கஹரணாக. ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணி சேவை பண்றவாளுடைய ஹிருதயத்திலே தளிர் விடக்கூடிய அங்குரித பங்கஹரணாக, அதாவது அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சேத்தை போக்கக்கூடியவர்கள். போக்கக்கூடியது என்ன? சுச்சரியாக. சங்கர பகவத்பாதாளை சேவிச்சு அவளுக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது, இப்போ சொன்னோமே அந்த துவைத்த விஷயத்துல ஏற்பட்ட அந்த மதம்ங்கிற இது தாள விருட்சம் மாதிரி பெருசா வளர்ந்து நிற்கிறதே, அந்த விருட்சங்களை அறுக்கக்கூடிய, வெட்டக்கூடிய ஒரு கரவாளங்களாக ஆகும். அதே சமயத்துல ஹிருதயத்துல வரக்கூடிய பல அழுக்குகளை போக்கக்கூடியதாக இருக்கும். எது? நிஷங்க மகலங்க குருசங்கர சுச்சரியாக. சந்தேகமே இல்லையா? அகலங்கம், கலங்கமே இல்லாத அந்த குரு, சங்கர குருவை
சுச்சரியாகான பூஜிப்பது இப்பேற்பட்ட மதத்தை போக்கக்கூடியது, ஹிருதயத்துல வரக்கூடிய சங்கைகளை போக்கி பங்கத்தை அழுக்க நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு சங்கர ஸ்துதியிலேருந்து எடுத்திருக்கார். இதோட இந்த 7வது ஆஸ்வாதம் பூர்த்தியாகிறது.